குறைவில்லை. The Lord is my shepherd, I shall not want, I lack nothing. எனக்கு ஒன்றும் குறைவில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற பொழுது எனக்கு என்ன குறை? இந்த பாட்டே இருக்கு. மேய்ப்பராக கர்த்தர் இருக்கும் பொழுது அவர்கள் குறை என்பது ஏது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக அப்படின்னா தலைவராக, நம்முடைய இல்லத்தின் தலைவராக, நம்முடைய வாழ்க்கையின் தலைவராக, நம்முடைய வீட்டின் தலைவராக அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை தலைவராக நம்ம இடம் கொடுக்கணும். அவருக்கு இடம் கொடுக்கணும். எழுதி போட்டுருப்பாங்க, இயேசுவை வீட்டின் எழுதி போட்டுறதோட விட்டுறக்கூடாது. சும்மா அப்படியே எழுதி போட்டுட்டு எல்லா வேலையும் நம்மள அவர்கிட்ட ஒண்ணுமே கேட்காம நம்மளா வாதிட்டு இருக்க கூடாது. ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் தலைமை அனுப்பக்கூடாது. ஏன்னா ஒரு மீட்டிங்ல ஒரு தலைமை அனுப்புவாங்க. அவர் என்ன செய்யறாரு, அடுத்தடுத்து என்ன நிகழ்ச்சிகள் நடக்குமோ வரிசையா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரோ அதுபடியெல்லாம் அங்க நடக்குது. தலைமை அப்படின்னா என்ன இருக்கும், அவர் சொல்றத செய்யறதா தலைமை. இப்ப இயேசு நம்முடைய மேய்ப்பராக நம்முடைய தலைவராக இருப்பாராங்க. அவர் சொல்றபடியெல்லாம் கேட்கணும். அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும். ஆமென். அப்படி கேட்டா நமக்கு குறைவதே இல்லை. அல்லேலூயா. சோதனம். அப்ப அவர் நடத்த நம்ம இடம் கொடுப்போம். நம்மளாகவே பாருங்க, நடத்த குடும்பத்தை நடத்த கொஞ்சம் வேலை இடத்த தொழில் இடத்தை எவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம். இல்லாதவனே என்னால் முடியுமா, நீங்க நடத்துங்க. எனக்கு படிப்பு கஷ்டமா இருக்கு, நீங்க அந்த முறையா எனக்கு சொல்லிக் கொடுங்க. என்னால முடியல, நீங்க நடத்துங்கப்பா. அவர் நடத்துங்க, இடம் கொடுங்க. அவர் உன்னை மேய்க்க இடம் கொடுங்க. அவர் உன்னை ஆளுகை செய்யட்டும். அவர் உனக்கு ஆலோசனை தரட்டும். ஆலோசனை அவர்கிட்ட கேளுங்க. இந்த ஆலோசனை சொல்ல யாரு இருக்கா அப்ப நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை இருக்கிறார். ஆமென். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை ஆச்சரியமானவர். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க நீங்க இடம் கொடுங்க. ஆலோசனை தருவார். அவர் சொல்லுபடி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு நன்மை கூட என்ன செய்யாது. மேய்ப்பர்னு சொன்னீங்கன்னா அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடாகும். அப்பொழுது மாத்திரமே ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன கொடுக்கிறது? அதாங்க அவர் ஆடுகள். அவர் ஆடுகள் அவர் சொல்லிட்டு, அவர் தான் என் மேய்ப்பர் சொல்லிட்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கல அப்படின்னா அது எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கலன்னு சொல்றாரு. ஆடு சத்தத்திற்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் மெல்லிய